ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் நேற்று ஏஜ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் எனக்கு தோணுச்சு அது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி ஐ டென்ட் மீன் தட் சின்ன வயசில் யாருக்குமே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வராது அப்படின்னு மீன் பண்ணலை. பட் சின்ன வயசில் வர்றது எல்லாமே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கிடையாது அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஏன்னா ஐ ஹவ் டோல்டு நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மா பொறுத்து எந்த ஏஜில் வேணாலும் அது வரலாம். பட் ஒரு மிஸ்கான்செப்ட், இந்த அட்ராக்டடாக நம்ம யார்கிட்ட போனாலும் உடனே இது ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், நான் எப்படி வீடியோ பண்ணுவேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் டேக் அவுட் த ஃபோன், டாக் வாட் இஸ் இன் மை மைண்ட், அப்படியே பேசிடுவேன். அப்போ எனக்கு என்ன கைடன்ஸ் கடவுள் கொடுக்குறாரோ அதை தான் நான் பேசுகிறேன். பிளான் பண்ணி பேசுகிறதே கிடையாது. ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்டில் வந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கேன். இட் இஸ் அ கைடன்ஸ் ஃபார் சம் ஒன். அதனால் சின்ன வயசில் இந்த ஜேர்னியில் வந்தவங்களுக்கு இட்ஸ் நாட் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு நான் சொல்ல வரல. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் டோல்ட் ஆல் த மெசேஜஸ் ஆர் நாட் ஃபார் எவ்ரி ஒன், இல்லையா? உங்கள் சோலுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அண்டு நான் கடவுளும் கிடையாது, இல்லையா? நான் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இட்ஸ் நாட் ரைட் ஃபார் யூனா விட்டுருங்க. இட் இஸ் அ கைடன்ஸ் ஃபார் சம் ஒன். அதனால தான் அந்த ஒரு மெசேஜே எனக்கு அப்போ சொல்ல தோணுச்சு. ஓகே, அது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்ட் வீடியோஸில் 2-3 வாட்டி கமெண்ட்டாக ஒரு விஷயம் வந்தது. அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்துட்டால் அவ்வளோதான், லைஃப்லாம் போச்சு. அதுக்கப்புறம் டிவைன் சொல்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அவர் தான் நம்ம லைஃப்பை கொண்டு போவார், நம்மளால் டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதை நான் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்கள் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டிவைன் உங்கள் லைஃப்பை மாற்றி அவர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட அந்த ஃப்யூச்சர் லைஃப்பை அக்செப்ட் பண்ணி வாழ்வீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹாப்பினஸ்னால் என்னன்னே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் அந்த ஹாப்பினஸே உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே உங்கள் லைஃப்பில் இருந்திருக்காது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இன்னமும் என் வாழ்க்கையெல்லாம் போச்சு, எதுவுமே என் கையில் இல்லை, எல்லாமே கடவுள் சொல்கிற மாதிரி நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யூ ஆர் நாட் அட் ஹீல்டு. இன்னும் நிறைய இருக்குது ஹீல் ஆகிறதுக்கு. ஒன்றும் பரவாயில்ல, பிகாஸ் நம்ம எல்லோரும் அந்த ஒரு ஸ்டேட்டில் ஸ்லோலி தான் ரீச் ஆகும். இட் டேக்ஸ் டைம். ஸோ நம்ம ஒரு ஹாஃப் வே த்ரூவில் இருக்கும்போது அந்த வாழ்க்கையும் இல்லை இந்த வாழ்க்கையும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் இருப்போம். அப்போல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் கடவுள்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாக தானே இருந்தேன் அப்படின்னு. ஸோ டோன்ட் வரி, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், யுவர் லைஃப் வில் சேஞ்ச் ஃபார் த பெட்டர். கண்டிப்பாக நீங்கள் பழைய மாதிரி உங்கள் கண்டிஷன்டு மைண்டோடு உங்களால் வாழ முடியாது. அண்ட் ஸ்டில் பெயினாக இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் கண்டிஷன்ஸ் இன்னும் உங்களை விட்டு போகலை. கண்டிஷன்ஸை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சோல் அலைண்டாக சூப்பராக இருக்கும் லைஃபு. நிஜமாக தான் சொல்கிறேன். பட் யூ கேனாட் ஹோல்ட் டு யுவர் கண்டிஷன்ஸ். நம்ம இந்த உலகத்தோட கண்டிஷன்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா this is not going to happen in the right way. This journey is not for that. நீங்கள் சோல் அலைண்டாக வாழாததுனால தான், அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்ததுனால தான் இந்த ஜேர்னியே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டோன்ட் திங்க் தட் லைஃப் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த ஜேர்னியில் ஹாப்பினஸ்ஸே இல்லைன்னு. நான் நிஜமாக சொல்கிறேன், ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வாழ்வானோ அதே மாதிரி நம்மளால் வாழ முடியும். ஒன்லி திங் இஸ் உங்கள் சோலுக்கு கரெக்டாக தெரியும் எது கரெக்டு எது தப்பு. கரெக்டு தப்பு அப்படின்னு ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது. இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு இல்லை. ஆனால் உங்கள் சோலுக்கு எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இன்னொருத்தங்களுக்கு அதே மாதிரி இருக்கணும்னு கிடையாது. அண்ட் யூ வில் எம்ப்ரேஸ் இட் வித் ஹாப்பினஸ். நான் நிஜமாக சொல்கிறேன், ஐ எம் அ லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய லைஃப் 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த லைஃபே கிடையாது எனக்கு இப்போது. கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டா மேபி 3Dயில் இருக்கிற மனுஷங்க என் லைஃப்பை பார்க்கும்போது என்ன வாழ்க்கை எனக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்கேன். விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட டெய்லி ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் என் ஃப்யூச்சர் என்னன்னு எனக்கு இன்னுமே தெரியாது. நாளைக்கு நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது. என்னோடய ஜாபோட ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு இட்ஸ் நாட் தட் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே சரியாயிடுச்சுன்னு இல்லை. என் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எதுவுமே எல்லாமே போயிடுச்சு நான் ஹாப்பியாக இருக்கேன்னு கிடையாது. என்ன இருந்தாலும் அதையெல்லாம் அந்த சைடில் வச்சுட்டு
நான் பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கையை சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கிறது தான் ஆக்சுவல் ஒரு அசென்ஷன். அதில் வந்து இன்னும் கவலைப்படுறேன் அப்படின்னா ஐ ஹவன்ட் அசெண்டட் ப்ராப்பர்லி அப்படின்னு அர்த்தம். வென் யூ ஃபீல் தட் யூ ஆர் குட் இனஃப், உங்களுக்கு கடவுள் பண்ணுறது எல்லாமே நல்லது, அண்ட் த ட்ரஸ்ட் யூ ஹாவ் இன் டிவைன், அதுதாங்க இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட். அந்த கடவுள் மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, கண்ணை மூடிக்கிட்டு அவர் செய்கிறது எல்லாமே என் நல்லதுக்கு தான் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுது அப்படின்னா தட் இஸ் வேர் யூ ஹவ் ரீச் த சோல் அலைன்டு லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்ணை மூடிக்கிட்டு அங்கே எவ்வளோ ட்ரிகர்ஸ் வெளியில் வந்தாலும் டோன்ட் வரி, கல் மாதிரி அதில் கொஞ்சம் கூட சஞ்சலமே வராமல் ஐ ஸ்டே ஸ்ட்ராங், ஐ ட்ரஸ்ட் ஹிம், கம்ப்ளீட் ஃபெய்த்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணிக்கிட்டு எப்படி வேணால் நடக்கட்டும், நான் இங்கே எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்க முடிகிற ஒரு லைஃப் தாங்க சோல் அலைன்டு வாழ்க்கை அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு எல்லா விஷயமும் நமக்கு கரெக்டாக அமைஞ்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அப்படி இருக்கவும் இருக்காது. ஒரு நாள் நம்ம ஹாப்பினஸை கண்டுபிடிக்கவும் மாட்டோம். அண்டு முன்னாடிலாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்லது நடந்தாலே நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா? நல்லது வந்தாலே நம்ம வந்து நினைப்போம், ஐயோ என்னமோ கெட்டது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அந்த நல்லதை அக்செப்ட் பண்ண நம்மளால் முடியாது. அது வந்து பிகாஸ் ஆஃப் தி இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது அப்போ தெரியாது. ஆனால் இப்போது ஒவ்வொரு நல்லது நடக்கும்போதும் இவ்வளோ ஹாப்பியாக அதை ஏற்றுக்கவும், ஐ டிசர்வ் திஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும், கடவுள்கிட்ட நன்றியும், இட்ஸ் ரியலி அமேசிங். நான் வந்து பொய் வந்து சொல்லலை இந்த சேனலில். இஃப் யூ நோ மீ பர்சனலி உங்களுக்கு புரியும். ஏன்னா எனக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டவுட்டு தான், இந்த பர்சன் வந்து எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பீப்புள் திங்க் தட் நான் வாழற வாழ்க்கை வந்து ரொம்ப மிசரபிளான வாழ்க்கைன்னு. ஆனால் உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவங்கெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அந்த சோல் லெவலில் கனெக்ட் ஆகணும். தட்ஸ் நாட் ஈஸி. நான் வந்து கடவுள்கிட்ட அதுக்கும் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த சோலோட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜேர்னியை கொண்டு வந்து தந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் மனுஷங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் எனக்கு அந்த ஒரு இதை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல திரும்ப திரும்ப நன்றியை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் எல்லாருக்குமே எனி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, பி இட் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஆர் வாட் எவர் ஜேர்னி, நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, சம்திங் இஸ் ரெசனேட்டிங் வித் யூ அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க. யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் சோல். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. உங்களுக்கு சோல் அலைன்டாக விஷயங்கள் பண்ணவும், அதை புரிஞ்சுக்கவும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் ரைஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருங்க. திரும்ப திரும்ப கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. யாரையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க லைஃப்பில் இருக்கிற சந்தோஷம், இப்போ ஃபேமிலி, குழந்தைங்க அண்டு வெளியில் அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்காங்க, வெளியில் போகிறாங்க, சுற்றுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அது இல்லையா அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது அப்படின்னா இன்னும் நமக்குள்ளே ஹாப்பினஸில் வரலன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் அது இருந்துச்சு, அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சே அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்போவும் வேணும்னா ஐ கேன் ஹேவ் ஆல் தோஸ் திங்ஸ், தேர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் மீ. பட் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வேறு லெவலில் வரும்போது வி ஃபீல் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தோணாது. முன்னாடி நம்ம லைஃப்பில் இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போய் நமக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், அண்ட் வி ஸ்டார்ட் என்ஜாயிங் அவர் ஓன் ப்ரெசன்ஸ். இது வரைக்குமே வந்து இன்னொருத்தங்க ப்ரெசன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருந்தது. அது யாராவதுலாம் இருக்கலாம், ஒன்று நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பார்ட்னர், உங்கள் ட்வின் ஃப்ளேம், யார் வேணால் இருக்கலாம். பட் இவங்க யாருமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடிகிற ஒரு பிளேஸ், இட்ஸ் சம்திங் அமேசிங். அது வந்து நான் திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி சொன்னாலும் அனுபவிச்சா தான் தெரியும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட், நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் நான் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப எனக்கு அடி கிடச்சிக்கிட்டே இருந்தது. இட் டேக்ஸ் டைம். இப்போது நான் 100% எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இட் கேன் ட்ரிகர் சம்டைம்ஸ் இல்லையா, நம்மெல்லாம் மனுஷங்க தான், சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன். பட் ரொம்ப அதிகமாக அவேர்னஸ் இருக்கும். இப்போது சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் ஏன் இப்படி வருதுங்கிறத திங்க் பண்ணி இம்மீடியட்லி நம்ம வந்து வி ட்ரை டு கம் பேக் டு த பாசிட்டிவிட்டி.
எனக்கு இன்னைக்கு பயங்கரமாக சந்தோஷம் வந்துச்சு. எனக்கு இந்த மெசேஜ் தான் சொல்லணும்னு தோணுச்சு. என் பிரேக்கில் அப்படியே ஓடி வெளில வந்ததுமே நான் ஃபோனை எடுத்துகிட்டு இந்த மெசேஜ் அப்படியே பாஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தோணிச்சு. ஆக்சுவலி இந்த ஒரு மெசேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஐ ஃபெல்ட் ஐ ஹாவ் டு கன்வே இட் மோர் ப்ராப்பர்லி. ஏன்னா இன்றைக்கி இன்னும் நான் பெட்டரான ஸ்டேட்டில் இருக்கேன். முன்னாடி வந்து கெஸ் பண்ணியிருப்பேன், கைண்ட் ஆஃப் என்னோடய இன்ட்யூஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஐ எம் அட் அ பிளேஸ் வேர் ஐ கேன் டாக் அபவுட் இட் அப்படின்னு தோணுச்சு. Okay dears, enjoy this journey, be happy, be yourself, be happy and proud to be yourself. Okay dears, take care, bye.